வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். என்னுடைய பேரு டாக்டர் லாவண்யா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். மேலும் உடலியல்ல முதுகலை பற்றமும் பயின்றிருக்கிறேன். நான் இங்க வேதாத்ரி மகரிஷி காலேஜ் ஆஃப் யோகால உதவி பேராசிரியரா பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, நம்ம அடிப்படை மனித உடற்கூறியல் மற்றும் உடலியல்ல அழகு 1 பார்க்க போறோம், யூனிட் 1. ஸோ இந்த யூனிட் 1ல நம்ம பார்க்க போற தலைப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உடலுக்கு அடிப்படையான செல் மற்றும் திசுக்கள், அது மட்டும் இல்லாம தசை மண்டலம், மேலும் எலும்பு மண்டலம் பற்றி கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்க நாம படிக்கக்கூடிய உடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மிக அடிப்படையான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப பேசிக் திங்ஸ் மட்டும்தான் நீங்க உடலை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான இடத்துல ஏதாவது நோட்ஸ் குறிப்புகள் எடுக்கணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். மேலும் இன்னொன்னு சொல்ல வேண்டியது என்னன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் நம்ம இங்க பாக்குறோம். அதாவது பேசிக் திங்ஸ் மட்டும் நீங்க இங்க படிக்க போறீங்க. ஏன்னா இந்த உடற்கூறியல் அப்படின்னு சொல்லக்கூடியது அனாட்டமி, அது உடலினுடைய ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியதை மட்டும் படிக்கிறது. மேலும் உடலியல்னு சொல்லக்கூடியது, இல்ல உடல் இயங்குவியல்னு சொல்லக்கூடியது பிசியாலஜி, அதாவது அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் படிக்க போறோம். சோ நம்ம ஒவ்வொரு விஷயமும் இனிமே படிக்க போறது எல்லாமே முதல்ல நம்ம ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். அந்த உறுப்பினுடைய ஸ்ட்ரக்சர், அவுட்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு, அமைப்பு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம அது செயல்பாடுகள் படிக்க போறோம். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சில வார்த்தைகள் இங்க தமிழ்ல பிரயோகப்படுத்தும் போது புதுமையா இருக்கும். அது எந்தெந்த இடத்துல உங்களுக்கு தமிழ் வார்த்தைகள் புதுமையா இருந்ததுன்னா, அது நீங்க இங்கிலீஷ்ல என்ன இருக்கோ அப்படியே நீங்க மாத்தி கூட எழுதிக்கலாம். மேலும் இங்க நம்ம தத்துவ ரீதியா நிறைய விஷயங்கள் இடையில சொன்னா கூட அடிப்படை விஷயங்களை தான் நம்ம இங்க கத்துக்க இருக்கிறோம். அப்போ முதல்ல இந்த அஜெண்டா ஆஃப் த டாபிக் நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்கள் பத்தி பார்க்க போறோம். செல்லினுடைய அமைப்பு பத்தி பார்க்க போறோம். அந்த அமைப்புல இருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அந்த செல் உறுப்புகள்னு சொல்லுவாங்க, செல் ஆர்கனல்ஸ்ன்னு சொல்லி, அது ஒவ்வொன்றும் என்னென்ன வேலை பண்ணுதுன்னு பார்க்க போறோம். ரெண்டாவது தசை மண்டலம் பத்தி பார்க்க போறோம். தசை மண்டலம் என்னென்ன வகைகள்ல இருக்குன்னு பார்க்க போறோம். திசுக்கள் பத்தி பார்க்க போறோம். அடுத்தது எலும்பு மண்டலமும் கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். என்னென்ன இருக்கு, நம்ம உடல்ல எத்தனை எலும்புகள் இருக்கு, என்னென்ன ஜாயின்ட்ஸ்னா என்ன, இணைப்புகள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி இது இல்லாம டெண்டான் அண்ட் லிகமெண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். சோ இந்த பகுதி முடியும் போது உங்களுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் பாடி, அதாவது உடலினுடைய அடிப்படை உருவமைப்பு எதால உருவாயிருக்கு, அதனுடைய வேலைப்பாடுகள் என்னங்கிறது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். சோ நாம பார்க்கக்கூடியது ரொம்ப பேசிக் திங்ஸ். ஏன்னா இதை படிக்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல படிக்கிறதுக்கு. செல்லை பத்தி, அதனுடைய அமைப்பு பத்தி, ஒவ்வொரு செல் ஆர்கனல் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஆழமா வேலை செய்யக்கூடியது. ஸோ அதனால அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட பேசிக் திங்ஸ், ஒரு உடல் எப்படி இயங்குது, ஒரு செல் எப்படி இயங்குது, அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சோ முதல்ல நம்ம மனித உடல் அமைப்பு போயிடலாம். சோ மனித உடல் அமைப்புன்னு பாத்தீங்கன்னா, சாமிஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க, அதாவது பல செல்கள் சேர்ந்து ஒன்றிணைந்து ஒரு பருவுடலா கோடிக்கணக்கான செல்கள் சேர்ந்து இயங்குதுன்னு சொல்றது. இன்னொன்னு, செல்கள் ஒன்றோட ஒண்ணு ஜீவகாந்த அமைப்போட இயங்கி இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம பாடியில பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல கிட்டத்தட்ட 100 ட்ரில்லியன் செல்ஸ் அளவுக்கு நம்ம உடம்புல இருக்கு. சோ சாமிஜி அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு உயிரினம் இருக்குனாலோ இல்ல இந்த பிரபஞ்சத்துல எல்லா இறைத்தன்மை இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஒவ்வொரு செல்கள்லயும் இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு செல்லும், செல் உறுப்புகளும் செயல்பாடுகளை நீங்க புரிஞ்சுக்கும் போது எப்படி அந்த இறைத்தன்மை செல்களுக்குள்ளேயும் இருக்குங்கிறத நீங்க ஆழமா புரிஞ்சுக்கலாம். ஸோ நாம ஜென்ரலா ஒரு ஹியூமன் பயாலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு செல்களுக்கும் ஒரு சில எண்ணிக்கைகள் இருக்கு, அதனுடைய செயல்பாடுகள் இருக்கு, அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு.
அப்போ அது படிநிலைன்னு சொல்லுவாங்க. படிநிலைன்னா என்னன்னா, நூற்றுக்கணக்கான செல்கள் இல்ல பல கோடிக்கணக்கான செல்கள் சேர்ந்து ஒரு திசுக்களா உருவமாகும். சோ திசுக்கள்லாம் சேர்ந்து உறுப்பா உருவம் எடுக்கும். உறுப்புகள் எல்லாமே என்னவா சேர்ந்து நம்ம சொல்றோம்னா பருவுடல்னு சொல்றோம். பருவுடல்னு சொல்லக்கூடிய நம்ம பிசிக்கல் பாடியை நீங்க பிரிச்சு எடுத்தீங்கன்னா அதனுடைய கட்டமைப்பு எதுவா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடிப்படை வந்து செல்கள் தான். சோ செல்கள் பத்தி தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்ல, நம்ம செல்கள் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு செல்களும் அதனுடைய அமைப்புக்கு ஏத்த மாதிரி அதனுடைய வேலைகளை மிக துல்லியமா செய்யக்கூடியதை நம்ம பார்க்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப நான் பாக்குறேன் இல்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கண் செல்கள் இந்த செயல்பாடுகளை செய்யுது. இதே காதுல நீங்க நான் பேசுறது கேக்குறீங்கன்னா அந்த செல்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா கேட்கும் செயல்பாடு சரியுது. சோ ஒவ்வொரு செயல்பாடுகள் நம்ம உருவம் அமைப்போ இல்ல ஒவ்வொரு செயல்பாடுகள் நம்ம ஆர்கன்னு சொல்லக்கூடிய உறுப்புகள் செய்யறது எல்லாமே பின்னாடி இருந்து யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா செல்கள் தான். சோ அதனால அந்த செல்கள் பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ஒரு செல்லினுடைய ஒரு உருவ அமைப்பு. சோ யூஸ்வலா வந்து நம்ம செல் பார்த்தோம்னா ஒரு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒரு ஹியூமன் செல்லுக்கு இருக்கு. நம்ம பிளான்ட் செல் இருக்கு, அனிமல் செல்ஸ் இருக்கு. ஆனா இங்க நம்ம வந்து ஹியூமன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி. சோ அதனால நம்ம வந்து ஹியூமன் செல் மட்டும்தான் படிக்கிறோம். சோ ஹியூமன் செல்லுல இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இது ஒரு ஹியூமன் செல். இந்த மாதிரி நமக்கு 100 ட்ரில்லியன் செல்கள் இருக்கு. சோ அதுல ஒரு செல் எடுத்து நம்ம இது மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர்ல தான் பார்க்க முடியும், கண்களால பார்க்க முடியாது. சோ அந்த மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர்ல எப்படி அந்த செல் தெரியும் பார்க்கும் போதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரோட தெரியும். அதே மாதிரி நீங்க செல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம செல்ல வந்து 3 படிக்கணும். ஒண்ணு வந்து பேசிக் காம்பனன்ட்ஸ் சொல்லுவாங்க. செல்லுக்கு அடிப்படை வந்து முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது செல் மெம்பரேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம், அதுக்கப்புறம் நியூக்ளியஸ். இந்த 3 வகைப்பாடுல தான் நீங்க செல்களை படிச்சுக்கணும். சோ முதல்ல வந்து செல் மெம்பரேன்னு சொல்லக்கூடியது, மெம்பரேன்னாலே கவரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் செல் மெம்பரேன் சொல்லக்கூடியது. உள்ள சைட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. சைட்டோபிளாசம்ன்றது ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ். ஒரு ஜெல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் சைட்டோபிளாசம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய செல் ஆர்கனல்ஸ் அதுல மிதந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு செல் ஆர்கனும் அதனுடைய வேலைகளை சரியா செஞ்சுட்டே இருக்கும். அதே மாதிரி உள்ள பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ்னு ஒண்ணு இருக்கும். அந்த நியூக்ளியஸ்க்குன்னு ஒரு வேலை இருக்கு. சோ இப்ப இந்த 3 டிவிஷன்ல நம்ம வந்து ஒரு 3 வகைப்பாடுல செல்லை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சோ முதல்ல இதுதான் அந்த செல் ஆர்கனல். அவங்க எல்லாருக்கும் இங்க தெரியும்னு நான் நினைக்கிறேன். சோ செல் ஆர்கனல்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு உள்ள. சோ முதல்ல செல் மெம்பரேன், அப்புறம் செல் ஆர்கனல் போனோம்னா உள்ள வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி அப்பரேட்டஸ், வெசிக்கிள்ஸ், லைசோசோம்ஸ், அப்புறம் வந்து இது மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும் உள்ள. கோல்கி அப்பரேட்டஸ், அப்புறம் சென்ட்ரியோல், சென்ட்ரோசோம், இந்த மாதிரிலாம் நிறைய பொருட்கள் உள்ள இருக்கும். சோ இப்ப நம்ம அதுக்கப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ்ன்னு சொன்னது. சோ இது உள்ள சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்க்குள்ள ஒரு ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அது நியூக்ளியோ பிளாசம்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள நியூக்ளியோலஸ் இருக்கும். சோ ஒவ்வொன்றத்தோட வேலையை வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து செல் மெம்பரேன் அப்படிங்கிறதுக்கு போயிடலாம். சோ யூஸ்வலா வந்து செல் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. செல் வால்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு கட்டிடம் இருக்குன்னா அது நம்ம வால்னு சொல்லுவோம். அதுதான் எதுக்காக இருக்குன்னா அந்த கட்டிடத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் அந்த கட்டிடத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு அந்த செல் வால் இருக்கு. அதே தான் இங்கேயும் நம்ம சொல்லுவோம். சோ இங்கேயுமே வந்து செல்லுக்கு ஒரு பொதுவான ஒரு ஸ்ட்ரக்சர் வடிவத்தை கொடுக்கறது, ரெண்டாவது செல்ல பாதுகாக்கிறது, செல்லுக்கு ஒரு உறுதி கொடுக்கறது எல்லாமே செல் வால் பண்ணுது. அடுத்தது செல் மெம்பரேன்னு சொல்லுவோம். செல் மெம்பரேன் அப்படின்னா என்னன்னா கவரிங்னு அர்த்தம். சோ இது பாத்தீங்கன்னா என்ன ஒரு முக்கியமான வேலை பண்ணோம்னா, செல் மெம்பரேன் வந்து இட்ஸ் செமி பெர்மியபிள் மெம்பரேன்னு சொல்லுவாங்க. செல் மெம்பரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா பொருட்களும் உள்ள போயிட்டு வெளியில வந்துட முடியாது. ஒவ்வொரு பொருட்களும் உள்ள போறதுக்குன்னு ஒரு மெத்தடாலஜி, ஒரு வழி இருக்கு. சில பொருட்கள் வந்து எல்லா பொருட்களையும் அது உள்ளேயும் அனுப்புறது இல்லை, வெளியிலயும் விடுறது கிடையாது. சோ ஒவ்வொரு பொருளையும் பார்த்துதான் அந்த செல் மெம்பரேன் வந்து அனுப்பும், உள்ள போக வேண்டிய பொருள் வெளில போக வேண்டிய பொருள்னு சொல்லி. சோ அந்த பகுதியான வேலையை வந்து செல் மெம்பரேன் பார்த்துக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா செல் மெம்பரேனோட முக்கியமான வேலை என்னன்னா நாட் ஓன்லி டிரான்ஸ்போர்ட்.
டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் இல்ல, இட் ஆல்சோ ரிசீவ் சிக்னல்ஸ் சொல்லி செல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இதுல டிரான்ஸ்மெம்பரேன் புரோட்டீன் சொல்லிட்டு ஒரு முக்கியமான சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து என்ன பண்ணோம்னா சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணி உள்ள வந்து செல்களுக்கு வந்து அனுப்பக்கூடியது அந்த செல் மெம்பரேன் பண்ணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த செல் மெம்பரேன் வந்து என்ன முக்கியமான வேலை பண்ணுதுன்னா உங்க உடல்ல வந்து ஹோமியோஸ்டேசிஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருள் உள்ள போயிடுச்சுன்னா அதுக்கு சமமான இன்னொரு பொருள் வெளியில வர்றது. அது மட்டும் இல்லாம உள்ள இன்டர்னல் என்விரான்மெண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது செல்களுக்குள்ள ஒரு என்விரான்மெண்ட் மெயின்டைன் ஆகும், செல்லுக்கு வெளியில ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும். அது ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது இந்த செல் மெம்பரேன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலை. ஸோ இந்த மாதிரி நம்ம உடல்ல வந்து செல் மெம்பரேனுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏன்னா உள்ள மட்டுமே சப்ஸ்டன்ஸ் போயிட்டு இருந்ததுன்னா உள்ள இன்டர்னல் என்விரான்மெண்ட் பாதிக்கும், வெளியில மட்டும் சப்ஸ்டன்ஸ். ஸோ அந்த மாதிரி எது ஒரு சப்ஸ்டன்ஸ் உள்ள போறது எது வெளியில வரணும் அப்படிங்கறது எல்லாமே செல் மெம்பரேன் வந்து இட் இஸ் டேக்கிங் தி ஃபங்க்ஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம் அடுத்தது போறோம். சைட்டோபிளாசம்ங்கிறது உள்ள செல் உறுப்புகள்னு சொல்றோம் இல்லையா, செல் ஆர்கனல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் தான் சைட்டோபிளாசம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய ரசாயன மாற்றங்கள் அந்த சைட்டோபிளாசம்குள்ள ஏற்படும், ஏன்னா அந்த செல் ஆர்கனல்ஸை பாதுகாக்கிறதுக்காக. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூக்ளியஸ் சொல்லக்கூடியது. நியூக்ளியஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு பகுதி செல்லுல. அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் செய்யுது. ஒண்ணு வந்து நம்மளோட ஹெரிடிட்டரி கேரக்டர்ஸ் சொல்லக்கூடிய நம்ம வந்து டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடியதுல நம்மளுடைய ஹெரிடிட்டரி கேரக்டர் கேரி பண்றது இல்லாம செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள் பிரியறதுக்கு செல் டிவிஷனுக்கும் அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு நியூக்ளியஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லுவாங்க. இந்த மைட்டோகாண்ட்ரியா இங்க உங்களுக்கு காட்டும் போது கூட இங்க பிக்சர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ப்ளூ கலர் ஒரு ஸ்ட்ரக்சரோட மைட்டோகாண்ட்ரியா வந்து இருக்கு. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த செல் வேலை செய்யக்கூடியதுக்கான சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, எனர்ஜின்னு சொல்லக்கூடியது ஏடிபி அப்படிங்கிற ஒரு மாலிகுல்னு சொல்லுவாங்க. அதை வந்து எடுத்துக்கிட்டு தான் செல் வந்து செயல்படும், இல்ல செல் உறுப்புகளும் செயல்படும். அந்த எனர்ஜி ஃபார்ம் ஆஃப் ஏடிபி யார் ப்ரொடியூஸ் பண்றதுன்னா மைட்டோகாண்ட்ரியா தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதனால மைட்டோகாண்ட்ரியாவுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. அந்த ஏடிபி மாலிகுல்ல தான் செல் வந்து எனர்ஜியை எடுத்து, செல் உறுப்புகளும் எனர்ஜியா அதை தான் எடுத்துக்கிட்டு தான் அதனுடைய செயல்பாடை வந்து செய்யும். ஸோ அந்த ஏடிபி மாலிகுலை வந்து ப்ரொடியூஸ் பண்றது வந்து மைட்டோகாண்ட்ரியா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரைபோசோம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்வலா வந்து இந்த ரைபோசோம்ஸ் உங்களுக்கு இங்க தெரியும்னு நினைக்கிற பிக்சர்ல கூட இருக்கு. ஸோ இந்த ரைபோசோமோட வேலை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா புரோட்டீன் சிந்தசிஸ், அத புரத உற்பத்தி செய்யறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பாடியில வந்து பில்டிங் பிளாக்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து புரோட்டீன் தான். எந்த உருவமைப்பு எடுத்தாலுமே புரோட்டீனாலதான் உருவாயிருக்கு. ஸோ அந்த புரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான தேவை. அந்த புரோட்டீனை உற்பத்தி பண்றது வந்து ரைபோசோம்ஸ் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். நம்ம உடல்ல வந்து ரெண்டு வகையா எண்டோபிளாஸ்மிக் செல்கள்ல ரெண்டு இருக்கு. ஒன்னு ரஃப்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ஸ்மூத்னு சொல்லுவாங்க. ஸோ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அது எதுக்காக சொல்றாங்கன்னா அதனுடைய அமைப்பு வந்து ஒண்ணு வந்து கரடு முரடா இருக்கிறதுனால அது ரஃப் எண்டோபிளாஸ்மிக், இன்னொன்னு வந்து ஸ்மூத் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி சர்ஃபேஸா இருக்கக்கூடியது. ஸோ அதை வச்சுதான் அந்த பேர் வருது. ஸோ இதுல வந்து என்ன பண்ணோம்னா உங்களுக்கு ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா புரத உற்பத்தி புரோட்டீன் சிந்தசிஸும் பண்ணும். மற்றும் அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், உள்ளேயே செல் ஆர்கனல்ஸ்குள்ள சில டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புரோட்டீன் கொண்டு போறது, இல்ல வேற ஏதாவது கொண்டு போறது, இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டுக்கு முக்கியமா ஹெல்ப் பண்றது வந்து இது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதே மாதிரி ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட வேலை பாத்தீங்கன்னா லிபிட் சிந்தசிஸ் சொல்லுவாங்க, கொழுப்பு உற்பத்தி மற்றும் விஷ நீக்கம். உள்ள ஏதாவது செல்களுக்குள்ள ஒரு விஷத்தன்மை ஏதாவது இருக்கு, வைரஸ் பாக்டீரியா, இது எல்லாமே ரிமூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கோல்கி அப்பேரட்டஸ் அப்படின்னு சொல்றது. கோல்கி அப்பேரட்டஸ் உங்களுக்கு இங்க தெரியும், ஒரு மாதிரி பிங்க் கலர் ஸ்ட்ரக்சர் ஒரு பர்பிள் ஸ்ட்ரக்சர் இங்க இருக்கக்கூடியது. ஸோ அதனால கோல்கி அப்பேரட்டஸ்க்கு ரெண்டு வேலை இருக்கு. ஒண்ணு வந்து புரதம் மற்றும் புரோட்டீன் அப்படின்னு சொல்றது மற்றும் கொழுப்புகள் லிப்பிட்னு சொல்லக்கூடியது மாற்றி அமைக்கக்கூடியது. இன்னொன்னு வந்து இது வந்து சில வெசைக்கிள்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்.
அந்த வெசிக்கிள்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த புரோட்டீன் எதை சிந்தசிஸ் பண்ணுச்சோ அதை கொண்டு போகக்கூடிய வேலை அது பண்ணும். இன்னொன்னு வந்து நம்ம உடம்புல அடுத்தது நீங்க பாப்பீங்க லைசோசோம்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு வகையான வெசிக்கிள் தான். ஒரு உருண்ட அமைப்போட இருக்கும். அந்த லைசோசோம்ங்கிறது நம்ம செல்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த லைசோசோம் எங்க இருந்து உற்பத்தி ஆகும்னா இந்த வெசைக்கிள், அந்த கோல்கி அப்பேரட்டஸ்ல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய வெசைக்கிள் தான் பின்னாடி வந்து அது லைசோசோமா அப்படியே கன்வெர்ட் ஆகும். இந்த லைசோசோம்ல வந்து நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. லைட்டிக் அப்படின்னாலே லைசிஸ்னாலே பிரேக் டவுன் அர்த்தம். சோ அதனால பொதுவா பாத்தீங்கன்னா செல்கள் அமைப்புல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு செல் தன்னுடைய வாழ்நாளை முடிச்சுட்டு தன்னைத்தானே பிரேக் டவுன் இல்லைன்னா அழிச்சிக்கக்கூடிய தன்மை அந்த செல்களுக்குள்ளேயே இருக்கு. ஒவ்வொரு செல்களுக்கும் வாழ்நாளும் இருக்கு. சோ அந்த மாதிரி எதெல்லாம் தேவையில்லையோ இல்ல தேவை அதனுடைய வாழ்நாள் முடிஞ்சதோ அதை வந்து டைஜஸ்ட் பண்ணி இந்த லைசோசோம் வந்து எடுத்துக்கும். சோ இது வந்து எப்படின்னு சொல்லுவாங்கன்னா நம்ம வந்து ஒரு லைசோசோம் அப்படிங்கிறது நம்ம ஒரு தேவையில்லாத பொருளை வந்து நம்ம அந்த டஸ்ட்பின் மாதிரி நம்ம போடுவோம் இல்லையா, சோ சூசைடல் பேக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி கழிவுகளை வந்து உங்க அழிக்கிறதுக்கும் மற்றும் உடல்ல வந்து உறுப்பு, அதாவது பழைய உறுப்புகள்னா ஆர்கன்ஸ் இல்லை, இங்க வந்து இந்த செல் ஆர்கனல்ல தன்னுடைய வாழ்நாள் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு செல் ஆர்கனல் உள்ள இருக்கும் போது அதை வந்து சிதைக்கிறதுக்கும் அதை வந்து எடுத்துக்கிறதுக்கும் இந்த லைசோசோம் தான் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அது இப்போ ஒண்ணு தன் வாழ்நாள் முடிச்சுன்னா அதுக்கப்புறம் அது தேவையில்லை. சோ அதையுமே வந்து லைசோசோம் எடுத்துரும். சோ அந்த மாதிரி வேலைகள்ல வந்து லைசோசோம் முக்கியமான ஒரு வேலை பார்க்குது. அடுத்தது வேக்யூல்னு சொல்லுவாங்க. சோ இது வேக்யூலுங்கிறது ஒரு எம்டி ஸ்ட்ரக்சர் மாதிரிதான். இதுல ஒரு நீர்த்தன்மையோ இல்ல உணவுத்தன்மையோ கழிவு சேமிப்போ எது வேணா வந்து அந்த இடத்துல வந்து சேமிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இது வந்து குளோரோபிளாஸ்ட்னு சொல்றது யூஸ்வலா இது ஹியூமன் செல்ல வந்து பாக்குறது கஷ்டம். சோ இது இல்லாம சென்ட்ரியோல்னு சொல்லிட்டு ஒரு உறுப்பு இருக்கும். சோ ஒரு உருவ அமைப்பு இருக்கும். அது பாத்தீங்கன்னா யூஸ்வலா இந்த செல் டிவிஷன் அப்போ ஒரு செல் வந்து மல்டிப்ளை ஆகும் போது இல்ல செல் வந்து டிவைட் ஆகும் போது இந்த சென்ட்ரியோல்ஸ் வந்து ஹெல்ப் ஆகும். இது இல்லாம நிறைய செல் ஆர்கனல் இருக்கு. பட் பேசிக்கா இது நமக்கு தெரியறது வந்து போதுமான அளவு. அதே மாதிரி நம்ம செல்கள் பார்க்கும்போது செல்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஷேப்ஸ் டிஃபர் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நரம்பு செல்கள் வந்து ஒரு ஷேப்ல இருக்கும். ஸ்கெல்டல் செல்னு சொல்லக்கூடியதா தசை நார்கள் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு செல்லும் தன்னோட ஷேப் வந்து வித்தியாசமாகும். உருவமைப்பு வித்தியாசமானாலும் உள்ள இருக்கக்கூடிய செல் ஆர்கனல்ஸ் அப்படிங்கிறது காமன் தான். அதே மாதிரி அதனுடைய ஃபங்க்ஷன்ஸும் காமன் தான். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு செல்கள் அதனுடைய வேலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவா குரோத்துக்கு வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்லக்கூடியது மெட்டபாலிசம்க்கு ஹெல்ப் பண்றது. அது இல்லாம ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை நம்ம சொல்றோம் இல்லையா, ஸோ ஒவ்வொரு நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோமோ அந்த ஸ்டிமுலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய செயல்பாடை மாத்திக்கிறது. இன்னொன்னு ரீப்ரொடியூஸ் பண்றது. இது எல்லாமே ஒரு செல் பண்ணும். ஒரு செல் இன்னொரு செல்லை ரீப்ரொடியூஸ் பண்றது. சோ பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல என்ன பண்றான், பிறந்ததுக்கு அப்புறம் வளர்றான். வளர்றதுக்கு அப்புறம் தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி பண்ணிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இனப்பெருக்கம் பண்றோம், அப்புறம் மரணம். சோ இந்த சைக்கிள் ஆஃப் லைஃப் சைக்கிள்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு செல்களுக்கும் இருக்கும். ஒவ்வொரு செல்லும் வளரும், தன்னைத்தானே இனப்பெருக்கம் பண்ணும், இன்னொன்னு தனக்கு தேவையான உணவு உற்பத்தி பண்ணி அது வாழ்நாளை நீட்டிட்டு அந்த வாழ்நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னை டெலீட் பண்ணிக்கக்கூடிய தன்மை, தன் இறப்புங்கிற தன்மை அந்த செல்களுக்கும் உண்டு. சோ அடுத்தது திசுக்கள் பார்க்கலாம். திசுக்கள்ல கொஞ்சம் பிரைட் என்னன்னு தெரியல, கோல்டா ஆழியார்ல இந்த அளவுக்கு இருக்காது. அது வந்து தெரியாது. இதே நம்ம மூணார்லாம் போனா நமக்கு ஒரு சில்லு இருக்கும், ஆனா நல்லாதான் கோல்டு வராது. ஃப்ரெஷ் ஏரா இருக்காங்க. இங்க டஸ்ட் கலந்து இருக்கு, ஹியூமிடிட்டி மாதிரி உட்கார்ந்து. திசுக்கள்ல இருந்து புதுசா ஆரம்பிச்சு செல் முடிச்சுட்டேன்.
சோ அடுத்தது நம்ம திசுக்கள் பார்க்கலாம். சோ திசுக்கள்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரே மாதிரியான அமைப்பை கொண்ட செல்லும் ஒரே அமைப்பு உள்ள செல்கள், ஒரே செயல்பாடுகள் கொண்ட செல்கள் ஒன்னா சேர்ந்ததுதான் திசுக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இப்போ வந்து 4 வகையான திசுக்கள் சேர்ந்தது, இல்ல ஒரு இங்கிலீஷ்ல சொல்லணும்னா சேம் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் செல்ஸ் கலெக்டிவ்லி ஃபார்ம் ஆஃப் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரே உருவமைப்பு, ஒரே செயல்பாடுகள் கொண்ட ஒரு குரூப் ஆஃப் செல், ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் டிஷ்யூக்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இதையுமே நம்ம மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்த்தோம்னா நிறைய செல்கள் ஒன்றோட ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த திசுக்கள் தான் என்னவா ஆகுதுன்னா அடுத்தது ஒரு ஆர்கனா மாறப்போகுது. அந்த டிஷ்யூ வந்து நம்ம உடல்ல 4 வகையான டிஷ்யூக்கள் இருக்கு. யூஸ்வலா வந்து இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா எபித்தீலியல் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. மேல் திசு, கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க, இணைப்பு திசு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஸ்குலர் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க, தசை திசு. அதுக்கப்புறம் நரம்பு திசுன்னு சொல்லுவது, நர்வஸ் டிஷ்யூ. இந்த மாதிரி ஒரு 4 வகையான திசுக்கள் தான் நம்ம உடம்புல இருக்கு. சோ எங்கெங்க என்னென்ன இருக்கு, அது என்ன வேலைப்பாடு பண்ணுதுன்னு பார்த்தா இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அப்ப திசுக்கள் பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா 4 வகை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வகையும் என்ன செயல்பாடு பண்ணுது, என்ன எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எபித்தீலியல் டிஷ்யூ போவோம். சோ இது வந்து மேல் திசு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ரொம்ப அப்படி புறப்பணி இழையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப தூய தமிழ் பெயர். இல்ல ஒரு நீங்க நார்மலா வந்து ஒரு மேல் திசுன்னு சொன்னாலே அது அண்டர்ஸ்டாண்டபிள் தான். சோ முதல்ல வந்து எபித்தீலியல் டிஷ்யூ அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல மேல் பரப்புல பொதுவா இந்த வகையான திசுக்கள் தான் இருக்கும். அடுத்தது எங்கெங்க சுரப்பிகள் இருக்குதோ, அதே மாதிரி ஊட்டச்சத்துக்கள் எங்கெங்கெல்லாம் அதாவது சில செக்ரீஷன் சொல்லுவாங்க, சில உற்பத்தி நடக்கக்கூடிய இடத்துல, அதே மாதிரி ஹார்மோன்ஸ் சில இடத்துல உற்பத்தி ஆகணும், அங்கேயும் வந்து நீங்க இந்த எபித்தீலியல் டிஷ்யூ பார்க்கலாம். அதே மாதிரி கவரிங் ஏரியான்னு சொல்லுவாங்க. சோ மேற்பரப்பு, உடல் மேற்பரப்பு, ஆர்கன் மேற்பரப்பு. அதே மாதிரி ஒரு கழிவை வெளியேற்றக்கூடிய இடத்துலயும் நீங்க இந்த எபித்தீலியல் டிஷ்யூ பார்த்துக்கலாம். சோ அடிப்படையா நம்ம எபித்தீலியல் டிஷ்யூவோட வேலை பாத்தீங்கன்னா உறிஞ்சுதல், அப்சார்ப்ஷன், செக்ரீஷன் சொல்லுவாங்க. இந்த சில திரவங்களை செக்ரீட் பண்றது, சுரக்கிறது. அதே மாதிரி எக்ஸ்கிரீஷன், சில கழிவுகளை வெளியேற்றுறது. இந்த இடத்துல எல்லாமே நம்ம எபித்தீலியல் டிஷ்யூ பார்க்கலாம். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தோல் தான். சோ தோல் பாத்தீங்கன்னா நீங்க எந்த கிரீம் போட்டாலும் என்ன போட்டாலும் இட் வில் அப்சர்வ், உள்ள அப்சர்வ் ஆகும். இல்ல ஒரு எண்ணெய் தேய்ச்சாலும் இட் வில் அப்சர்வ். ஸோ அப்சர்வ் பண்ணிக்குது. அதே மாதிரி செக்ரீட் பண்ணுது, உங்களுக்கு ஸ்வெட் வந்து செக்ரீட் ஆகுது. இது இல்லாம சில உறிஞ்சுதல், செக்ரீட் பண்றது, இல்லொன்னு வெளியேறுது. உங்களுக்கு ஸ்வெட்டும் வந்து வெளியேறுது, அதுல சில கழிவுகள் வெளியேறுது. ஸோ இந்த வகையான வேலைகள் செய்யக்கூடியதுதான் எபித்தீலியல் டிஷ்யூ. ஸோ அது மட்டும் இல்லாம உங்க உடல்ல வந்து பாதுகாக்கிறது, வெளியில இருந்து உங்களுடைய உடல் உறுப்புகளை பாதுகாக்கிறது ஸ்கின் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு எபித்தீலியல் டிஷ்யூ. அதே மாதிரி நீங்க குடல் சுவர்னு சொல்லக்கூடியது, உங்க உடல்ல குடல் அமைப்புல சில வால்ஸ்ல நீங்க எபித்தீலியல் டிஷ்யூ பார்க்கலாம். நுரையீரல் சிற்றறைகள்னு சொல்லக்கூடியது, அங்கேயும் வந்து நீங்க பார்க்கலாம். சில சுரப்பிகள், சில ஹார்மோன் உற்பத்தி பண்ணக்கூடிய கிளான்ஸ்ல நீங்க எபித்தீலியல் டிஷ்யூ, ஏன்னா செக்ரீஷன் இல்லையா, சோ எபித்தீலியல் டிஷ்யூ பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இணைப்பு டிஷ்யூன்னு சொல்லக்கூடியது, இல்ல கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லக்கூடியது. சோ இது முதல்ல எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா கனெக்ஷன், ஒரு உடல்ல வந்து ஒரு இடத்தை இன்னொரு இடத்துல கனெக்ட் பண்ணக்கூடியது நீங்க வந்து கனெக்டிவ் டிஷ்யூ பார்க்கலாம். பொதுவா இதனுடைய வேலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா சில சப்ஸ்டன்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது, ஏன்னா கனெக்ஷன் இல்லையா, ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ. அதே மாதிரி அததான் சேமித்த பொருட்களை கடத்துதல்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறது, அதே மாதிரி உறுப்புகளை பாதுகாக்கிறது. சோ இந்த மாதிரி ஒரு உடல்ல வந்து சில இடங்களை வந்து பிணைக்கிறது. சோ இந்த இடத்துல எல்லாம் நீங்க கனெக்டிவ் டிஷ்யூ பார்க்கலாம். சோ பொதுவான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களோட உடல்ல வந்து ரத்தம்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான கனெக்டிவ் டிஷ்யூ. ஏன்னா உங்க உடல்ல வந்து ரத்தம் ஏன் இம்பார்ட்டன்ட் கனெக்டிவ் டிஷ்யூன்னா ரத்தத்துலதான் எல்லா சப்ஸ்டன்ஸும் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதே மாதிரி எலும்புங்கிறது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ, ஒரு இடத்துல ஜாயிண்டிங், இட்ஸ் ஹெல்பிங் டு கனெக்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ், எலும்புங்கிறது. அப்புறம் தசை நாறுகள், மசில்ஸ். சோ இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஸ்குலர் டிஷ்யூ.
ஸோ மஸ்குலர் டிஷ்யூங்கிறது தசை திசுன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா வந்து இது 3 வகையா இந்த தசை திசு வந்து பிரிஞ்சிருக்கும். அடுத்தது நம்ம அதை தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அதனுடைய வேலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து உடல் இயக்கத்துக்கு அதனுடைய வேலைப்பாடு தசை திசு ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்னு பாஸ்டர், நம்ம உடலுக்கு ஒரு உடல்நிலை பாஸ்டர்னு சொல்லக்கூடியது அதை ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி சில டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கு மசில் டிஷ்யூ ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி சில சப்ஸ்டன்ஸ் செக்ரீட் ஆனது கொண்டு போறதுக்கும் மசில் டிஷ்யூ ஹெல்ப் பண்ணுது. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இதுல எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா இதய திசு, எஸ்பெஷலி வந்து கார்டியக் மசில், அப்புறம் ஸ்கெலிட்டல் மசில்னு சொல்லுவாங்க, எலும்பு தசைகள். ஸ்கெலிட்டல் மசில் எதுக்காவது, நீங்க வந்து நகர்றதுக்கு, மூவ் ஆகுறதுக்கு, உட்கார்றதுக்கு, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இயக்கம் தான். ஸோ அந்த இயக்கத்துக்கு வந்து இந்த மசில் டிஷ்யூ தான் ஹெல்ப் ஆகுது. அதே மாதிரி உங்களுடைய ஹார்ட்னு சொல்லக்கூடியது கார்டியக் மசில்ங்கிறது சுருங்கி விரியுது, அப்பயுமே வந்து உங்களுக்கு அங்கேயுமே இயக்கம் நடக்குது. ஸோ அதனால அங்கே கார்டியக் மசில் இருக்கும். ஸோ இது இல்லாம சில செரிமான மண்டலம்னு சொல்லக்கூடியது ஜிஐ ட்ராக், அங்கேயுமே உங்களுக்கு சில மசில் டிஷ்யூஸ் பார்க்கலாம். ஸோ எஸ்பெஷலி இப்ப நம்ம எங்கெங்கெல்லாம் மூவ்மெண்ட் இருக்கோ மோஸ்டா மசில் டிஷ்யூ வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சில ஆர்கன்ஸ் லைக் யூட்ரஸ், இந்த மாதிரியான ஆர்கன்ஸும் இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி மசில் டிஷ்யூ. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நர்வஸ் டிஷ்யூ, நரம்பு திசுன்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த டிஷ்யூ எஸ்பெஷலி வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட்ல மட்டும்தான் இது வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். மூளை, நரம்பு மண்டலம் இங்க மட்டும்தான் இது இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஷ்யூ, இதுக்குன்னே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இது என்ன வேலை பண்ணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிக்னல்ஸ் ரிசீவ் பண்றது, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டிமுலை ரிசீவ் பண்ணி அந்த சிக்னலுக்கு ஏத்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்றது. ஸோ அதை வந்து இன்னும் தமிழ்ல பார்க்கணும் அப்படின்னா, ஸோ உங்களோட ஸ்டிமுலஸ் சொல்றது மின் சமிக்கைகள்னு சொல்லுவாங்க, அதை வந்து எடுத்துக்கிட்டு அது ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி வேலை பண்றது வந்து நர்வஸ் டிஷ்யூ, எஸ்பெஷலி மூளை, அப்புறம் முதுகு தண்டுவடம், அப்புறம் வந்து பெரிஃபரல் நர்வ்ஸ், இந்த இடத்துல புற நரம்பு மண்டலம்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல எல்லாமே நர்வஸ் டிஷ்யூ தான் இருக்கு, நரம்பு திசு தான் இருக்கு. நரம்பு திசுவோட முக்கியமான வேலை என்னன்னா ரிசீவிங் சிக்னல், ரெஸ்பாண்டிங் டு ஸ்டிமுலை, அவ்வளவுதான். ஒரு சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணிக்குது, எடுத்துக்கிட்டு அந்த என்ன சிக்னல் எடுத்துக்கிச்சோ அதுக்கு ஏத்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்றதுதான். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா தசை வகைகள்னு பார்க்க போறோம். அதுதான் தசை மண்டலம்னு சொல்லுவாங்க. நம்ம உடல்ல வந்து தசை மண்டலம் 3 வகையான தசை மண்டலம் இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா எலும்பு தசைன்னு சொல்றது ஸ்கெலிட்டல் மசில், மென் தசைன்னு சொல்றது ஸ்மூத் மசில், இதய தசைன்னு சொல்றது கார்டியக் மசில்னு சொல்றது. ஸோ பொதுவா வந்து எலும்பு தசைகள் எதுக்காக அப்படின்னா, சோ இதனுடைய அமைப்பு எங்க இருக்கு, அதனுடைய வேலைப்பாடு என்ன அப்படிங்கறத பார்க்கணும். சோ எலும்பு தசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது ஒரு உருவமைப்போட இருக்கும். சோ எஸ்பெஷலி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல வந்து அந்த கோடுகள் வந்து அதிகமா இருக்கும். இதனுடைய வேலைப்பாடு முதல்ல மெயின்லி இட் இஸ் அண்டர் வாலண்டரி கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. தன்னிச்சையான செயல்பாட்டுல இருக்கக்கூடியது. அதாவது நாம விருப்பப்படும் போது நம்ம கைகள் கால்கள் தூக்கிக்கிறோம், அந்த மாதிரி மடிச்சுறது, நீட்டுறது, நடக்கிறது, நாம எப்போ அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்குமோ அது மாதிரி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு ஸ்கெலிட்டல் மசிலுக்கு இருக்கு. சோ அதே மாதிரி நம்ம இந்த ஸ்கெலிட்டல் மசில் எதுக்காகன்னா மூவ்மெண்ட், எஸ்பெஷலி நம்ம மூவ் ஆகுறதுக்கு, பாஸ்டர், நம்ம வந்து ஒரு பாஸ்டர்ல உட்கார்றதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இட்ஸ் மெயின்டைனிங் சம் டெம்பரேச்சர் ஆல்சோ இன் யுவர் பாடி. ஸோ ஒரு வெப்பத்தை வந்து உங்க உடல்ல உருவாக்கி கொடுக்குது. அதே மாதிரி இது எங்கெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது, கைகள் கால்கள்ல பொதுவா நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, உட்கார்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய மசில்கள், தசைகள் எல்லாமே ஸ்கெலிட்டல் மசில்னு சொல்லுவோம். அடுத்தது இதய தசைன்னு இருக்கு, கார்டியக் மசில்ங்கிறது எஸ்பெஷலி இது ஹார்ட்ல மட்டும்தான் இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வந்து இருக்கும், அதே மாதிரி ஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும், கோடுகள் இருக்கும், பட் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கும். அது வந்து இடைச்செருக்கு தட்டுகள்னு சொல்லுவாங்க, இன்டர்காலக்டட் டிஸ்க்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது தன்னிச்சையான கட்டுப்பாட்டில் இருக்கிறது.
அதாவது என்னன்னா இது வந்து இன்வாலண்டரி கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இன்வாலண்டரி கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னா நாம கண்ட்ரோல் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பிரெயின் அண்ட் அதோட கண்ட்ரோல்ல இருக்கிறது. இது தானாவே இயங்கக்கூடியது. அதனாலதான் சோ இது தன்னிச்சை அற்ற கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியவைன்னு சொல்றது. அதனால இது பேரு. அது யூஸ்வலா பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி கார்டியக் மசில் வந்து இட் இஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசில். ஏன் அந்த மாதிரி ஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குன்னா ஃபார் எ ஸ்ட்ராங்கர் கண்ட்ராக்ஷன். நம்ம ஹார்ட் எவ்வளவு வேலை செய்யுதுன்னு தெரியும் இல்லைங்களா? ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ லிட்டர் லட்சம் நியர்லி 5.5 லிட்டர்ஸ் ஆஃப் பிளட் வந்து பம்ப் பண்ணுது. அதே மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை துடிக்கக்கூடியது. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வேலை செய்யணுங்கிறதுனாலதான் இந்த கார்டியக் மசில் வந்து அப்படி ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரால மேக் ஆயிருக்கு. ரெண்டாவது வந்து மூணாவது வந்து ஸ்மூத் மசில்னு சொல்லுவாங்க, மென் தசைன்னு சொல்லுவாங்க. அதோட ஏன் அது பேருன்னா அது பார்க்கும்போது மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது ஒரு மென்மையான ஸ்டைஷன்ஸ் எதுவும் இல்லாம ஒரு மென்மையான வடிவத்துல இருக்கும். ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா இட் இஸ் அண்டர் இன்வாலண்டரி கண்ட்ரோல் தான். அதாவது தன்னிச்சை அற்ற கட்டுப்பாட்டில் தான் இதுவும் இருக்கும். ஸோ எஸ்பெஷலி இன்டர்னல் ஆர்கன்ஸ் மெயினா உங்களோட உள்ளுறுப்புகள் எல்லாமே இந்த ஸ்மூத் மசிலால மேடா இருக்கிறது தான். எஸ்பெஷலி எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜிஐ ட்ராக்னு சொல்லக்கூடியது, உங்களுடைய உணவு குழாய்ன்னு சொல்லக்கூடியது ஸ்மூத் மசில் மென் தசையால தான் உருவாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அடுத்தது போகக்கூடிய மண்டலம் வந்து எலும்பு மண்டலம், ஸ்கெலிட்டல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவா நம்ம ஒரு அடல்ட்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய ஒரு மனிதன் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 206 எலும்புகள் வந்து நமக்கு இருக்கும். ஒவ்வொரு எலும்புகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலைகள் இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படிங்கிறது எதுக்குன்னா நம்ம உடலுக்கு வந்து ஒரு உருவமைப்பை கொடுக்கறதுக்கும் நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து பாதுகாக்கிறதுக்கும் ஸ்கெலிட்டல் மசில் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கெலிட்டல் சிஸ்டம்னா நத்திங் பட் ஒன்லி போன்ஸ், எலும்புகளால உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம், ஒரு உருவமைப்பு. சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா மஜ்ஜை. சோ ஒவ்வொரு எலும்புக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா மஜ்ஜைன்னு இருக்கும். சோ இந்த மஜ்ஜைன்னு பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து ரத்த செல்கள் எஸ்பெஷலி வந்து சிவப்பணுக்கள் மற்றும் வெள்ளை அணுக்கள் வந்து இங்கதான் வந்து உருவாகும். சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா மூட்டுகள்னு சொல்லுவாங்க. சோ மூட்டுகள்னா என்னன்னா யூஸ்வலா ஜாயின்ஸ் சொல்லுவோம். 2 போனோம் 3 போனோம் ஒன்னோட ஒண்ணு சேரும் போது அந்த இடத்துக்கு பேரு ஜாயின்ஸ் சொல்லுவாங்க. நம்ம உடல்ல நம்ம மேஜர் ஜாயின்ஸ் இருக்கு, மைனர் ஜாயின்ஸ் இருக்கு. மேஜர்னா என்னன்னா பெரிய ஜாயின்ஸ், மைனர்னா குட்டி குட்டி ஜாயின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதே மாதிரி குருத்தெலும்புன்னு சொல்லிட்டு இருக்கு, இல் டெவலப் போன் இருக்கு. யூஸ்வலா காது மூக்கு பகுதிகளில் வந்து இந்த குருத்தெலும்பு பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம பின்னாடி முதுகுத்தண்டு ஒரு முக்கியமான ஒரு ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ல பார்க்க வேண்டியது. கிட்டத்தட்ட 33 எலும்புகள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப்பா உருவாக்கப்பட்டதுதான் முதுகு எலும்பு. அதாவது இர்ரெகுலர் ஷேப்னா அது ஒரு ப்ராப்பர் ஷேப்பா இருக்காது, இர்ரெகுலாரிட்டியா இருக்கும். சோ யூஸ்வலா வந்து இந்த வெர்டிபிரல் காலம்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல தான் அந்த ஸ்பைனல் கார்டு வந்து பிரெயின்ல இருந்து வெளியில வந்து முதுகு தண்டா நமக்கு உருவாகுது. அதுல இருந்துதான் வெளியில வந்து நர்வ்ஸ் சொல்லுவோம், பெரிஃபரல் நர்வ்ஸ் சொல்லுவோம். நரம்புகள் வெளியில வந்து உடல்ல எல்லா உறுப்புகளுக்கும் போகுது. நம்ம பிரெயின்ல இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸை வந்து அந்த நரம்புக்கு கொடுக்கறதுக்கும் அந்த உறுப்புக்கு கொடுக்கறதுக்கும் திரும்பி உறுப்புகள்ல இருந்து வரக்கூடிய விஷயங்களை சிக்னல்ஸை வந்து பிரெயினுக்கு எடுத்துட்டு போறதுக்கும் ஒரு பாத்வே, ஒரு இன்டர்கனெக்டட் பாத்வே தான் இந்த முதுகு தண்டுன்னு சொல்லக்கூடியது. சோ பொதுவா வந்து இந்த வெர்டிபிரல் காலமை வந்து நம்ம பிரிக்கிறாங்க. ஒரு என்னவா பிரிக்கிறாங்கன்னா சர்விக்கல், அதாவது அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்த வெர்டிபிரல் காலம் வந்து பிரிப்பாங்க. கழுத்து பகுதியில இருக்கிறது வந்து சர்வைக்கல் ஆகவும், மார்பு பகுதியில இருக்கிறது வந்து தொராசிக் ஆகவும், இடுப்பு பகுதியில இருக்கிறது வந்து லம்பார் ஆகவும், பின்னாடி அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய பகுதியில வந்து சாக்ரம் அண்ட் காக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அதனுடைய டிவிஷன்ஸ் ஆஃப் வெர்டிபிரல் காலம். ஸோ யூஸ்வலா சர்வைக்கல்ங்கிறதுல 7 வெர்டிபிரா சேர்ந்து இருக்கும். தொராசிக்ங்கிறதுல 12 வெர்டிபிரா இருக்கும். லம்பாருங்கிறதுல 5, சாக்ரம்ங்கிறதுல 5, பின்னாடி காக்சிஸ்ங்கிறதுல 4. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 33 வெர்டிபிரா சேர்ந்து ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கும். ஸோ யூஸ்வலா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எலும்பு மண்டலத்தோட முக்கியமான வேலை வந்து நம்ம உடலுக்கு ஸ்ட்ரக்சரும் உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கு எலும்புல வந்து மஜ்ஜைங்கிற ஒரு பொருள் உருவாகுது. அந்த மஜ்ஜையில இருந்துதான் சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், ரத்த செல்கள் எல்லாமே உருவாகுது. இது மட்டும் இல்லாம எலும்பு வந்து என்ன பண்ணுதுன்னா சில ஆற்றல்கள் நம்ம உடலுக்கு தேவையான முக்கியமான லிபிட்ஸ்
அப்படின்னு சொல்லக்கூடியது ஆற்றல் சேமிப்பு சென்டராகவும் இருக்கு. அதே மாதிரி சில கால்சியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸும் அதுல சேர்த்திருக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுவுமே நமக்கு தேவையான ஒரு பார்ட்டிகள் தான். அது இல்லாமமே எலும்புல இருக்கு. அது மட்டும் இல்லாம 206 எலும்புகள் நம்ம உடம்புல இருந்தாலுமே நம்ம அதை வந்து ரெண்டா பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து யூ கால் அஸ் ஆக்சியல் ஸ்கெலிட்டன், இன்னொன்னு வந்து அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் சொல்லுவாங்க. ஆக்சியல் ஸ்கெலிட்டன்னா என்னன்னா உங்களோட சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த பாடியில வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி நீங்க இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு இந்த மேல இந்த கிரேனியம்னு சொல்றாங்க இல்லையா, இந்த ஸ்கல் மூளை உள்ள இருக்கு இல்லையா, அதுவும் அது கீழே இந்த வெர்டிபிரல் காலம் இந்த சென்ட்ரல் பார்ட்ல இருக்கிறது தான் இந்த ஆக்சியல் ஸ்கெலிட்டன். சுத்தி அவுட்டர்ல இருக்கக்கூடியது, அதாவது இந்த வெளிப்பகுதியில இருக்கக்கூடிய இந்த ரிப்கேஜ், இந்த எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்ல இருக்கக்கூடிய போன்ஸ், அதாவது கை கால்கள்ல உள்ள போன்ஸ் எல்லாமே இது வந்து அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா ஆக்சியல் ஸ்கெலிட்டன்ல 80 எலும்புகள் இருக்கு, அப்பெண்டிகுலார்ல 126 எலும்புகள் இருக்கு. ஸோ யூஸ்வலா வந்து எலும்பை வந்து பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதாவது அதை எப்படி பிரிப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் லாங் போன்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. லாங் போன்ஸ்னா என்னன்னா அதனுடைய பேரே அதை சொல்லுது, அதாவது நீளமான வடிவமைப்பு உள்ளது எல்லாமே லாங் போன்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா யூஸ்வலா கைகள் கால்கள் உள்ள எலும்புகள் எல்லாமே வந்து லாங் போனா தான் இருக்கும். அதே மாதிரி ஷார்ட் போன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது குட்டையான எலும்புகள். ஸோ இது வந்து ஷார்ட் போன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி கார்பல் டார்சல்னு சொல்லுவாங்க, அதாவது உங்களுடைய ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, விரல்கள்ல மோஸ்டா கால் விரல்கள், கை விரல்கள், இங்கெல்லாம் குட்டி குட்டி எலும்புகள் ஒன்னோட ஒன்னும் சேர்ந்து தான் ஜாயின் ஆயிருக்கு. ஸோ இது ஷார்ட் போன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிளாட் போன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தட்டையான எலும்புகள். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இங்க ஸ்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு அந்த பிளாட்னஸ் தெரியும். அதே மாதிரி இங்க உங்களுக்கு இந்த மேனிபிரியம் ஸ்டர்னம்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஒரு மாதிரி பிளாட்டா இருக்கிறது, இங்கேயுமே இந்த பெல்விக் ரீஜன்ல பிளாட்டா இருக்கிறது, தட்டையான வடிவமா உள்ளது எல்லாமே பிளாட் போன்ஸ். அதே மாதிரி இர்ரெகுலர் போன்ஸ் சொல்லுவாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ஒழுங்கான அமைப்பு இல்லாம இர்ரெகுலாரிட்டியா இருக்கக்கூடியது, எஸ்பெஷலி வெர்டிப்ரா அண்ட் தென் பெல்விக் போன், இது எல்லாமே இர்ரெகுலர் போன்ஸ் சொல்லுவாங்க. செசமாய்ட் போன்னு சொல்லிட்டு இருக்கு. செசமாய்ட் போன் வந்து யூஸ்ஃபுல்லா முழங்கால இருக்கக்கூடிய ஒரு போன், பெட்டல்லான்னு சொல்றது, இதுதான் செசமாய்ட் போன். சோ நம்ம வந்து இப்ப எலும்புகள் பார்த்தோம், அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கு, டைப்ஸ் பார்த்தோம். சோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மூட்டுகள் பத்தி பார்க்க போறோம், ஜாயின்ஸ் அண்ட் ஜாயிண்ட் கிளாசிபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். யூஸ்வலா வந்து ஜாயின்ஸ் அப்படின்னா என்னன்னா 2 அல்லது 3 எலும்புகள் மேற்பட்டு சந்திக்கும் போது அந்த இடத்த வந்து ஜாயின்ஸ் நம்ம சொல்லிடுறோம். யூஸ்வலா ஏன் இந்த ஜாயின்ஸ் இருக்குன்னா நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம்காகவும் நம்மளோட மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவும் இந்த ஜாயின்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. மோஸ்டா ஜாயின்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணும்போது ஒன்னு ஸ்ட்ரக்சர் வைஸ் அமைப்பு வச்சு கிளாஸிஃபை பண்ணுவாங்க, இல்லைன்னா அதோட செயல்பாடு ஃபங்க்ஷனல் வைஸ் கிளாஸிஃபை பண்ணுவாங்க, இல்லைன்னா அதனோட இடத்தை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேசஸ், அதாவது அந்த ஆர்டிகுலேஷன் ஒன்னோட ஒன்று சேரும் போது அந்த ஆர்டிகுலேஷன் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடியது ஜாயின் ஆன இடத்தை ஏற்ற மாதிரி அதை பிரிப்பாங்க. ஸோ யூஸ்வலா வந்து ஸ்ட்ரக்சரல் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்றது உருவ அமைப்பு. யூஸ்வலா ஃபைப்ரஸ் சொல்லுவாங்க. ஃபைப்ரஸ்னா என்னன்னா யூஸ்வலா ஸ்கல் போன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மண்டையோடு வந்து யூஸ்வலா ஒன்னோட வந்து சேரும் போது சூச்சர்ஸ் சொல்லுவாங்க, தச்ச மாதிரி இருக்கும், அதுதான் ஃபைப்ரஸ். கார்டிலேஜினஸ்னா எஸ்பெஷலி ஒரு கார்டிலேஜ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் 2 போனுக்குள்ள. இது சைனோவியல் அப்படிங்கிறது யூஸ்வலா வந்து 2 மூட்டுக்கு, ஒரு மூட்டுல வந்து இடையில வந்து பாத்தீங்கன்னா நீர் இருக்கிறது தான் சைனோவியல்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ்னா என்னன்னா சிம்பிள்னா நம்பர் ஆஃப் போன்ஸை பொறுத்து இருக்கு, ரொம்ப சிம்பிளான ஜாயிண்ட். காம்பவுண்ட்னா கொஞ்சம் இன்னும் 2-3 ஜாயிண்ட் சேரும் எலும்புகள் சேர்றது. காம்ப்ளெக்ஸ்னா அந்த அமைப்பை பொறுத்து தான் இருக்கு. காம்ப்ளெக்ஸ்னா இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார்மேஷன், அதாவது 3-4 போன் சேர்ந்து வரும்போது காம்ப்ளெக்ஸ் சொல்றது. ஸோ யூஸ்வலா இங்க நீங்க பார்க்கலாம் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட். ஸோ யூஸ்வலா இது வந்து இம்மூவபிள் இடத்துல எல்லாம், இந்த இம்மூவபிள் அதாவது அசைய முடியாத இடத்துல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் எல்லாம் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் சொல்லுவாங்க. ஜாயின்ட்னாலே அசைறது தானே, அசைய முடியாதுன்னா இப்ப நீங்க ஸ்கல்லுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கல் ஒரு 4 போன்ஸ் மேல சேர்ந்துதான் ஸ்கல் ஃபார்ம் ஆயிருக்கு, ஆனா அது வந்து பிரிக்க முடியாது. ஸோ அது வந்து இம்மூவபிள். இதே வந்து கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட் அப்படின்னா ஒரு கார்டிலேஜ் இடையில இருக்கும், ஒரு இன்டர்வெர்டிபிள் டிஸ்க் இடையில 2 போனுக்கு இடையில ஒரு கார்டிலேஜ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஸ்லைட்லி மூவபிளா இருக்கும். எஸ்பெஷலி உங்களோட ரிப் கேஜ், நீங்க மூச்சு எடுக்கும் போது விரியறதும் மூச்சு விடும் போது சுருங்குறதும் இருக்கு.
இருக்கு. இது வந்து ஸ்லைட்லி மூவபிள். இதே சைனோவியல் அப்படின்னா உள்ள நீர் இருக்கும். இது ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்ட். எஸ்பெஷலி உங்களோட தோள்பட்டை, மூட்டு, கால் மூட்டு, முட்டின்னு சொல்லக்கூடியது, இந்த இடத்துல எல்லாம் சைனோவியல் இருக்கும். அது ஃப்ரீயாவே மூவ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த சைனோவியல் சொல்லக்கூடியதுல நிறைய டைப் இருக்கு. அதாவது பால் அண்ட் சாக்கெட் வெரைட்டி, ஹிஞ்ச் வெரைட்டின்னு சொல்லுவாங்க, பைவட் வெரைட்டி, சேடல் வெரைட்டி, கொண்டைலாய்ட், அதே மாதிரி கிளைடிங் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி ஒவ்வொரு இடத்துலயும், ஃபார் எக்ஸாம்பிள் பால் அண்ட் சாக்கெட்னா எஸ்பெஷலி தோள்பட்டை இடுப்புல இருக்கும். இதே வந்து ஹிஞ்ச் வெரைட்டின்னு பாத்தீங்கன்னா முழங்கை, முழங்கால்கள், அப்புறம் விரல்கள்ல இருக்கிறது எல்லாமே ஹிஞ்ச் வெரைட்டி. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு இடம் வந்து உருளையாகவும் இன்னொரு இடம் தட்டையாகவும் இருந்தா அதுதான் அந்த ஹிஞ்ச் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பைவட் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. பைவட் வெரைட்டி எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து கழுத்துல வந்து நிறைய பைவட் வெரைட்டி நீங்க பார்க்கலாம். அடுத்தது வந்து சேடல் வெரைட்டி, பெருவரல் வந்து எஸ்பெஷலி சேடல் டைப் ஆஃப் வெரைட்டி. அதே மாதிரி கொண்டைலாய்ட் பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ரவுண்டட் ஸ்ட்ரக்சரா இருக்கும், உருளையா இருக்கும். எஸ்பெஷலி உங்களுக்கு ரிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி போன்ஸ் வந்து ரிஸ்ட் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க, அங்கெல்லாம் வந்து கொண்டைலாய்ட் பார்க்கலாம். கிளைடிங் வெரைட்டினா என்னன்னா சறுக்கு மரம் போல ஒரு ஸ்ட்ரக்சர். நீங்க அதுல ஈஸியா வந்து எஸ்பெஷலி மணிக்கட்டு, கணுக்கால், இந்த இடத்துல எல்லாம் நீங்க வந்து அந்த கிளைடிங் வெரைட்டி பார்க்கலாம். ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்கா இருக்கக்கூடியது. சோ அடுத்தது வந்து ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா லிகமெண்ட்ஸ் அண்ட் டெண்டான்னு பார்க்க போறோம். ஸோ எஸ்பெஷலி லிகமெண்ட்ஸ்னா என்ன, டெண்டான்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதாவது லிகமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன பேருன்னா தசை நார்னு சொல்லுவாங்க. டெண்டானுக்கு வந்து தசை நான் அப்படின்னு சொல்லுவாங்க. தசை நான்னா என்ன அப்படின்னா, ஒரு மசில் இருக்கு, ஒரு தசைய வந்து ஒரு எலும்போட சேர்க்கிற இடத்துல இருக்கக்கூடியதுதான் தசை நான். அதே மாதிரி இப்ப நீங்க போன இந்த பிக்சர், அதாவது இந்த படத்துல பார்க்கலாம், இது ஒரு தசை. இது வந்து ஒரு எலும்போட சேர்க்கிற இடத்துல இந்த வெள்ளை கலர் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து டெண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ டெண்டானோட வேலை என்னன்னா, ஒரு மசில், ஒரு தசையை வந்து ஒரு எலும்போட ஜாயின் பண்ணி கொடுக்குது. சோ இது மட்டும் பாத்தீங்கன்னா இதோட எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது அதனுடைய நெகிழ்வுத்தன்மைன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா உறுதிப்பாடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்கும் தசை நானுக்கு. அதே மாதிரி யூஸ்வலா இதனுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூமெண்ட்டுக்கு, ஒரு மசில் போன் இந்த மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது வந்து என்னன்னா ஒரு கிராவிட்டின்னு சொல்லக்கூட ஒரு விசையை வந்து எலும்புக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து இந்த தசை நான் தான் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி யூஸ்வலா வந்து நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா நீங்க இந்த அக்கிலிஸ் டெண்டான்னு சொல்லுவாங்க, அந்த உங்களுடைய கால் குதிக்கால்னு சொல்லுவாங்க. அந்த குதிக்காலுக்கு மேல பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கரா ஒரு தின் நரம்பு நீங்க போறத பார்க்கலாம். தசை நான் டெண்டான்னு சொல்லக்கூடியது உங்களுடைய குதிக்காலினுடைய பின்பகுதி மேல அந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் அக்லிஸ் டெண்டான். அதே மாதிரி தசை நார்னா தான் லிகமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. சோ தசை நாருக்கும் தசை நானுக்கும் என்ன வித்தியாசம்னா, தசை நான் வந்து ஒரு மசில்னு சொல்லக்கூடியது, அதை வந்து போனோட சேர்க்கிறது, தசைகளை வந்து போனோட சேர்க்கக்கூடியது, எலும்புகளோட சேர்க்கக்கூடியது. இதே தசை நார்னா என்னன்னா, ரெண்டு எலும்பையும் வந்து ஒன்னா இணைக்கிறதுக்கு தசை நார் தேவைப்படும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிக்சர்ல காட்டியிருக்கோம், இது ஒரு போன், இது ஒரு போன், ரெண்டு போனுக்கு இடையில இந்த தசை நார் இருக்கு. இந்த பாத்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு இந்த கை விரல்கள் இருக்கக்கூடியது ஃபேலஞ்சஸ் சொல்லுவாங்க. இது 3 மூட்டால ஆயிருக்கும். அந்த 3 மூட்டையும் ஒன்னோட ஒண்ணு இணைக்கிறது தசை நார் தான். இந்த மாதிரி ஒரு எலும்பையும் இன்னொரு எலும்பையும் ஜாயின் பண்ணி கட்டுறதுக்கு உதவுறது வந்து தசை நார் தான். சோ இது வந்து எலாஸ்டிசிட்டி ஸ்ட்ராங்கரா இருக்கும், இதுக்கு அதிக நெகிழ்வு தன்மை இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜாயிண்ட்டை மூவ் பண்ணணும்னா இது மூவ் ஆனாதான் மூவ் பண்ண முடியும். ஸோ அதிக நெகிழ்வு தன்மை இருக்கும். அதே மாதிரி இதனுடைய முக்கியமான வேலையை ஜாயிண்ட் ஸ்டெபிலைசேஷன் தான். ஏன்னா 2-3 எலும்பு ஒன்னோட ஒண்ணு சேரும் போது அந்த அந்த இடத்த வந்து இறுக்கி கட்டுறதுக்கும் இறுக்கி பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கரா ஒரு அமைப்பு தேவை. சோ அந்த அமைப்பு யாரு கொடுக்குறாங்கன்னா இந்த தசை நார் தான் கொடுக்குது. ஏன்னா 2-3 எலும்புகள்லாம் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்ப 3 எலும்பு சேர்ந்து ஒரு ஜாயிண்ட்ல
சேரணும் அப்படின்னா எஸ்பெஷலி இந்த லிகமெண்ட்ஸ் தான் வந்து அந்த ஜாயிண்ட்டை உறுதிப்படுத்தி அந்த போனை வந்து பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு 3 போனை பிடிச்சி வச்சு மூவ்மெண்ட் ஆகும்போது ஹெல்ப் பண்றதுக்கு இதெல்லாம் தான் ஹெல்ப் ஆகுது. ஸோ யூஸ்வலா நீங்க மூட்டுல வந்து நீங்க நிறைய பாத்தீங்கன்னா நிறைய லெகிமெண்ட்ஸ் எல்லா இடத்துலயுமே நிறைய ஜாயிண்ட் லெகிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா உங்களுடைய முழங்கால் தசைனார் அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எஸ்பெஷலி இந்த மூட்டுல வந்து நீங்க வந்து ஸ்ப்ரெயின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க கீழே விழுந்துட்டீங்க லிகமெண்ட் டியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த லிகமெண்ட்ங்கிறது ஒரு போனி இன்னொரு போனியும் சேர்த்து இருக்கக்கூடியது. ஸோ ரொம்ப முக்கியமான தசை நார்கள்லாம் உங்களுடைய மூட்டுல இருக்கும், எஸ்பெஷலி கால் மூட்டுல இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய பகுதிகள் பார்த்துட்டோம். செல்கள், திசுக்கள், அப்புறம் வந்து ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அப்புறம் மூட்டுகள், அப்புறம் வந்து அதே டெண்டான் அண்ட் லிகமெண்ட் அப்படிலாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சு இருக்குன்னு பாக்குறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ எந்த வகையான திசுக்கள் முக்கியமா சுருங்குறதுக்கும் இயக்க விசையை உருவாக்குறதுக்கும் சிறப்பு பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து தசை திசு தான். அதே மாதிரி மனித உடல் அமைப்பு மற்றும் செயல்பாட்டின் அடிப்படை அழகாக கருதப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு, சோ மனித உடலின் அமைப்போட கட்டமைப்போட அடிப்படையே செல்கள் தான். சோ உறுப்பு எல்லாருக்கும் பதில் தெரிஞ்சிருக்கும், செல் தான். அந்த மாதிரி இப்ப நம்ம சம்மரின்னு சொல்லக்கூடியது வந்துட்டோம், சுருக்கம் வந்துட்டோம். இந்த அழகனுடைய சுருக்கம் என்னன்னா, மனித உடலினுடைய செல்கள் கிட்டத்தட்ட 100 ட்ரில்லியன் செல்கள் இருந்தா கூட ஒவ்வொரு செல்லினுடைய அமைப்பு எப்படி இருந்தது, அந்த அமைப்புல என்னென்ன செல் உறுப்புகள் இருக்கு, அந்த செல் உறுப்புகளோட செயல்பாடு படிச்சிருப்போம். அதே மாதிரி நம்ம முக்கியமா வந்து நியூக்ளியஸ்னா என்ன, செல் மெம்பரேன் என்ன வேலை பண்ணுது, எஸ்பெஷலி நியூக்ளியஸ் பார்க்கும்போது அது மனிதனுடைய மரபு தன்மையை கேரி பண்றதுக்கும் செல் பிரிவினை அப்போ அந்த நியூக்ளியஸ் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அடுத்தது தசை மண்டலம் பார்த்தோம், எலும்பு மண்டலம் பார்த்தோம். அடுத்தது திசுக்கள்னா அதனுடைய வகைகள் எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் எலும்பு மண்டலத்தினுடைய ஜாயின்ஸ் சொல்லக்கூடிய மூட்டுனுடைய அமைப்பு பத்தி பார்த்தோம். அதனால இப்ப இந்த பகுதி முடியும் போது உங்களுக்கு உடலினுடைய கட்டமைப்பு, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் பாடின்னு சொல்லக்கூடிய உடலினுடைய அடிப்படை கட்டமைப்பு, செல்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து திசுக்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து உறுப்புகள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து உங்க உடல் அமைப்பு. இப்போ இதுதான் நம்ம படிச்சிருக்கோம் இந்த அழகுல. அடுத்தது நம்ம பார்க்க போறது ஒவ்வொரு மண்டலமா போறோம். ஒவ்வொரு மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எப்படி செயல்படுதுங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.